அப்புறம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆப்டிடியூடில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். வேகம், காலம், தூரம் அப்படிங்கிறது. ஸோ இந்த டாப்பிக்கில் ஒரு முக்கியமான பேசிக் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஷார்ட் கட் ட்ரிக்ஸும் கொடுப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதோடைய பேசிக் கான்செப்ட் என்ன. ஸோ பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம உள்ளே போய் சால்வ் பண்ணவே முடியும். ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். பேசிக் கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸ் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸ் 3 வேரியபிள்ஸ், மூன்றுமே மாற்றத்திற்கு உரியது. சரிங்களா? இப்போது டிஸ்டன்ஸை கான்ஸ்டன்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸை கான்ஸ்டன்ட் நிலையாக வச்சுக்கிறேன். இஃப் ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ், டைம் இஸ் டிக்ரீஸ். இல்லையா? வேகமாக போனால் குறைவான நேரத்தில் போய் ரீச் ஆயிரும் இல்லையா? தட்ஸ் வை ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இந்த ஒரு கம்ப்ளீட் ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ரிலேஷன்ஸ், ஃபார்முலா கூட கிடையாது, ரிலேஷன்ஸ். இஃப் ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ், டைம் இஸ் டிக்ரீஸ். இஃப் ஸ்பீட் இஸ் டிக்ரீஸ், டைம் இஸ் இன்க்ரீஸ். ஸோ ஸ்பீடும் வேகமும் காலமும் எதிர் விகிதத்தில் உள்ளது எப்போனா டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால். இப்போ டைம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோ, மாறாத நிலையில். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்பீட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். 2 ஃபார்முலா முக்கியமானது. 2 ரிலேஷன்ஸை மறக்காதீங்க. எப்போயுமே சால்வ் பண்ணும்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டைம் அதோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரியா? சரி, அடுத்தது பாருங்கள். இந்த 2 ஈக்குவேஷனையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ இதான் அடுத்த ஒரு கம்பேரிஷன். இப்போது இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எஸ்டி ஈக்குவல் டு டி. புரியுதா? இதை ஸ்ட்ராங்காக புரிஞ்சிக்கோ. ஸோ எஸ்டிடி கால்ஸ், ஐஎஸ்டி கால்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி எஸ்டிடி. ஸோ இந்த ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், ட்ரெயின் சம்ஸ், ரேஸ், சர்க்குலர் ட்ராக்ஸ் எது வந்தாலும் எஸ்டி ஈக்குவல் டு டின்னு சொல்லி ஒரு கார்னரில் நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். அடிக்கடி மறந்துடும். இப்போ டைரெக்டாக சால்வ் பண்ண போயிடுவோம். சால்வ் பண்ணால் அங்கே லாக் ஆகிடுவோம். லாக் ஆனால் உடனே ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் பண்ணி வச்சுருந்தோன்னா இதை பேஸ் பண்ணி வி கேன் சால்வ் ஈஸிலி. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புப்பா. இது தெரியாமல் நம்ம உள்ளே போக முடியாது. கிளியரா? ரைட். அடுத்தது இதோடைய யூனிட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்பீடு நம்ம எக்ஸாமில் என்னென்ன யூனிட்ஸில் கேட்பாங்க அப்படின்னா கிலோமீட்டர் பார் ஹவரில் கேட்பாங்க. ஸ்பீடை கிலோமீட்டர் பார் ஹவரில் கேட்பாங்க. மீட்டர் பார் செகண்டில் கேட்பாங்க. மைல்ஸ் பார் ஹவர். இந்த 3 விதமாக தான் கேட்பாங்க. ஸ்பீடை கிலோமீட்டர் பார், ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டரு? மீட்டரில் கேட்டால் கண்டிப்பாக செகண்ட்ஸில் தான் இருக்கும். அதே போல் மைல்ஸில் கேட்டால் ஹவர்ஸில் தான் இருக்கும். டைமிங் அதே மாதிரி தான். என்னது? ஹவர்ஸ், செகண்ட்ஸ், லாஸ்ட்டாக மினிட்ஸ் வரும். சரியா? இது பேரில் வரும். மினிட்ஸ் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். ஹவர்ஸையும் செகண்ட்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். கிலோமீட்டர், மீட்டர், மைல்ஸ். இதான் இதோட யூனிட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போது இல்லை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். மறந்துடாதீங்க. கன்வர்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கன்வர்ஷன் இல்லாட்டி கூட சால்வ் ஆகாது. கன்வர்ஷனை என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போது கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினில் கேட்குறது மீட்டர் பார் செகண்டில் சால்வ் பண்ணு சொல்லுவாங்க. ஆர் அதர்வைஸ் மீட்டர் பார் செகண்டில் இருக்கும், கிலோமீட்டர் பர் ஹவரில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்.
இது மாதிரி தான் சம்ஸ் கேட்பாங்க. நிறைய சம்ஸ் எடுத்து பாருங்கள், அப்படி தான் இருக்கும். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். 1 கிலோமீட்டர் சரிங்களா பர் ஹவர் அப்படி தானே அர்த்தம். இதை 1 கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 1000 மீட்டரா டிவைடட் பை ஹவர்ஸை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 60, மினிட்ஸை செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 60. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? 2 டேபிள் போய்கிட்டால் 5 2s are 10, 3 2s are 6. ஸோ 5/18 அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன மீனிங்? கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். கிளியரா? சப்போஸ் மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவரில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். 18/5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த கன்வர்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5/18 யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட்டு முக்கியமானது, நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளே உள்ள நுழைய போகிறோம். என்ன அந்த கான்செப்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீடு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆவரேஜ் ஸ்பீடுனா என்ன? ஸோ தமிழில் சராசரி வேகம். சராசரி வேகம்னா என்ன? இப்போ ஜென்ரலி ஆவரேஜ்னா என்ன அர்த்தம்? ஆவரேஜ் நம்ம படித்து வச்சுருப்போம். A = சம் டிவைடட் பை நம்பர். அதாவது கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை தான் சராசரி. இது சாதாரண சராசரி. இப்போ நான் ஒருத்தர் ஒரு 5 சப்ஜெக்டில் 5 டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் எடுத்திருக்காருன்னா அந்த 5 மார்க்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5ன்னு போடுறது தான் ஆவரேஜ். பட் ஸ்பீடு அப்படி கிடையாது. ஆவரேஜ் ஸ்பீடு அப்படி கிடையாது. ஸோ வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட்? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். அப்போ அது ஆவரேஜ் ஸ்பீட். முக்கியமானது. இதில் நிறைய கொஷின்ஸ் எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இது தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னா மொத்த கடந்த தூரம். மொத்த கடந்த தூரம் டிவைடட் பை எடுத்துக்கொண்டுள்ள மொத்த நேரம். எடுத்துக்கொண்டுள்ள மொத்த நேரம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சராசரி. சரி, அடுத்த ஒரு ஸ்பீடு பார்க்கலாமா? அது ரிலேட்டிவ் ஸ்பீடு. ரிலேட்டிவ் ஸ்பீடு தமிழில் சொல்லணும் அப்படின்னா சார்பு வேகம். சார்பு வேகம்னா என்ன, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ சார்பு வேகத்தை 2 கான்செப்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 2 பேர் சார்பு வேகம். சார்பு வேகம் ரிலேட்டிவ் ஸ்பீட் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 பேர் தேவை. ஸோ போத் ஆர் இன் தி சேம் டைரக்ஷன். சரிங்களா? போத் ஆர் இன் தி சேம் டைரக்ஷன் இருக்காங்க. செகண்ட் கான்செப்டில் போத் ஆர் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். சரிங்களா? ஒருத்தர் நேராக போகிறாரு, இன்னொருத்தர் எதிராக வந்துட்டுருக்காரு. இவர் A km/h போகிறாரு, இவர் B km/h ஸ்பீடில் போகிறாரு. அதே மாதிரி தான் இவரும் A km/h, இவர் B km/h போகிறாரு. இப்போது ஆவரேஜ் ஸ்பீட் என்ன வரும்? வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் தி ஃபஸ்ட் கேஸ்? A மைனஸ் B. பார்த்துப்பா, 2 பேரும் சேம் டைரக்ஷனில் போனாங்கன்னா A மைனஸ் B km/h யூஸ் பண்ணணும். இன் செகண்ட் கேஸ் ஆப்போசிட்டில் வந்தாங்கன்னா A ப்ளஸ் B km/h. ஒவ்வொரு கான்செப்டு
வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது தெரியாமல் நீ எதுவும் செய்ய முடியாது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு தெரிஞ்சுக்கணும், ரிலேட்டிவ் ஸ்பீடு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடிலேயே ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன். ஆவரேஜ் ஸ்பீட்லேயே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேசஸ் இருக்கும். ஃபஸ்ட் கேஸு, இது செகண்ட் கேஸ், இது தேர்ட் கேஸ். 3 நிகழ்வுகள்னு சொல்லலாம். முதல் நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிறவர் ஒரு பிளேஸ்லேருந்து கிளம்பி இன்னொரு பிளேஸ் பிங்கிற பிளேஸ்க்கு போயிட்டு, சரியா, திரும்பும் பியிலேருந்து கிளம்பி ஏக்கு வந்துடுறாரு ஒருத்தர். ஃபஸ்ட்டு கேஸு, ஏங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து கிளம்பி பிங்கிற பிளேஸுக்கு போயிட்டு பிங்கிற பிளேஸ்லேருந்து கிளம்பி ஏங்கிற பிளேஸுக்கு ரிட்டர்ன் வந்துட்டார். ஸோ போகிறாரு வராரு. போகும்போது இவர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா A km/h. வரும்போது B km/h வராரு. கிளியர்? சரி, செகண்ட் கேஸ் போலாமா? இல்லை கவனிச்சிக்கோ, இல்லை எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸு. செகண்ட் கேஸ் என்னன்னா ஏங்கிற பிளேஸில் கிளம்பி பிங்கிற பிளேஸுக்கு போயிட்டு திரும்ப சிங்கிற பிளேஸுக்கு வந்துடுறாரு. புரியுதா? இப்படி தான் போகிறார். ஸோ இப்படி போகும்போது இவருடைய ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னா A km/h A to B, B to C வந்து B km/h. அதான் செகண்ட் கேஸ். தேர்ட் கேஸ் போலாம். ரெண்டு பேரும் இங்கே ஏங்கிற பிளேஸ்லேருந்து தான் கிளம்புறாங்க. ஓகேவா? பிங்கிற பிளேஸுக்கு அடையிறாங்க. அவ்வளோதான். 2 பேர். இதில் ஒருத்தர் தான் A to B போயிட்டு B to A வராரு, ஃபஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸில் ஒருத்தர் A to B போயிட்டு B to C போயிடுறாரு. தேர்ட் கேஸில் 2 பேர், சரிங்களா, A to B தான் போகிறாங்க. கிளியரா? இவர் போகும்போது இவருடைய ஸ்பீட்ஸ் என்னவாக இருக்கும்? A km/h B km/h. இங்கே ஒன்று நீங்கள் புரிஞ்சிக்கலாம். A இஸ் கிரேட்டர் தென் பியாக இருந்தால் ஏ வின்னர். அவ்வளோதானே. ஏ இஸ் லெஸ் தென் பியாக இருந்தால் பி வின்னர். ஓகேவா? இப்போ இதுக்கான நம்ம வந்து கான்செப்ட் ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். வெரி வெரி கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இவர் போகும்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் போகிறாரு 1ன்னு வச்சுக்கோங்க. இவர் வரும்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வராரு 1ன்னு வச்சுக்கோங்க. அதனால் 1/2 1/A ப்ளஸ் 1/B, சரியா, அப்படின்னு போட்டுக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். கான்ஸ்டன்ட். இப்போ 1 அப்படிங்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட். அந்த ஒரு கிலோமீட்டருக்கு, அந்த ஒரு ஸ்பீடுக்கு, அந்த ஒரு டைமில் அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? இது 1ன்னு வச்சுக்கிறோம், இன்னொரு 1ன்னு வச்சு ஆட் பண்ணிக்கிறோம். ஏங்கிறது இது வந்து டிஸ்டன்ஸு, இது ஸ்பீடில் குறிக்கும். ஸோ ஏங்கிறது ஸ்பீடு தானே. அப்போது அந்த பர்டிகுலர் ஸ்பீடில் எவ்வளோ டிஸ்டன்ஸு? அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். பிங்கிற ஸ்பீடில் அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இது சால்வ் பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை எடுத்துக்கோங்க. 1/2 A plus B divided by AB which is equal to 1. இதை கம்ப்ளீட்டாக ரெசிப்ரோக்கல் பண்ணி சால்வ் பண்ணோம்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் ஆகும் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2AB divided by A plus B. Very very important average formula. It is the one of the average speed formula. ஆல்ரெடி நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலா பார்த்துருப்போம். இது இன்னொரு ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலா 2AB divided by A plus B. செகண்ட் கேஸ் போலாமா? செகண்ட் கேஸ் பாருங்கள், நல்லா கவனிச்சிக்கோ. இப்போது A to B போய்ட்டு B to C வந்திருக்கிறான். அப்போது டிஸ்டன்ஸும் மாறும் இல்லையா? இது எம்ங்கிற டிஸ்டன்ஸு, இது என்னங்கிற டிஸ்டன்ஸ். இந்த ஃபார்முலா மாதிரியே நான் கொண்டு வர போகிறேன். கவனிங்க. 1/m + n அந்த ஒரு
ஒரு டிஸ்டன்ஸ் 1ன்னு வச்சுக்கிட்டோம், அது வந்து எம்மு. இன்னொரு டிஸ்டன்ஸ் 1ன்னு வச்சுக்கிட்டோம், அது என்னு. ஓகேவா? சரி. அடுத்தது அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எம்முக்கான ஏ, அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எண்ணுக்கான பி விச் இஸ் ஈக்குவல் டு 1. சப்போஸ் அதை சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? 1/m + n கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், mb + na divided by ab which is equal to 1. இப்போ நான் இது சால்வ் பண்ண போகிறேன். ஃபைனலாக இதுக்கான ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா பாருங்கள், இந்த 2க்கு பதிலாக m + nன்னு வரும். புரியுதா? ஏபி அப்படியே இருக்கும், டிவைடட் பை na + mb. ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா டிரைவ் பண்ணி கொடுத்துறேன். ஸோ டிரைவ் பண்ணி கொடுத்தோம்னா ஞாபகத்தில் இருக்கும். இங்கே பாருங்கள், தேர்ட் கேஸ் போய் பார்க்கலாம். தேர்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்கோம்? a is greater than b, a is less than b. அப்போது இந்த இடத்துல ஒரு வேர்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், ஏர்லியர். சரிங்களா? இங்கே ஒரு வேர்டு யூஸ் பண்ண போகிறேன், ஏர்லியர் லேட். ஏர்லியர் லேட். புரியுதா? ஏர்லியர்னால் முன்னதாகவே வந்துடுறார் இவர் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இவர் வந்து பின்னதாக வராரு, அது பின்னாடி வராரு, மெதுவாக வராரு அப்படின்னு பின்னதாக. புரியுதா? ஸோ லேட்டாக வராரு, ஒருத்தர் சீக்கிரம் வந்துடுறாரு. ஸோ கொஸ்டினில் படிக்கும்போது ஒருத்தர் ஏர்லியராக வந்திருக்காரு, ஒருத்தர் லேட்டாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்டு கேஸ் யூஸ் பண்ணிக்கணும். தேர்டு கேஸு உடனே நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். என்ன ஆன்சர் இது? ஏபி டிவைடட் பை a - b x + y. ஸோ இம்மிடியட் ஆன்சர் கிடச்சிரும். இந்த 3 ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏபி டிவைடட் பை a - b x + y. இப்போ பாருங்களேன், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. அதாவது ஃபஸ்ட்டு கேஸில் ஆப்போசிட்டில் இருக்காங்க. புரியுதா? ஆப்போசிட்டில் இருக்கனால தான் இந்த இடத்துல ப்ளஸ்ஸே வந்திருக்குது. இதுவும் ஆல்மோஸ்ட் ஆப்போசிட் தான். சரியா? அதனால தான் டினாமினேட்டரில் லாஸ்ட்டாக என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு வந்திருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு மைனஸ் வந்திருக்கு. பார்த்தியா? இது தேர்டு கேஸில் மைனஸு. காரணம் என்ன? 2 பேரும் சேம் டைரக்ஷனில் இருக்காங்க. ஸோ 2 பேரும் சேம் டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ யாரெல்லாம் வந்து பழைய புக்கு வச்சுருந்தீங்களோ அந்த புக்கில் இந்த கொஷின்ஸ் இருக்காது. சில கொஷின்ஸ் தான் இருக்கும், சில கொஷின்ஸ் இருக்காது. இது நியூ ஒர்க் ஷீட். எவ்ரி டைம்ஸ் நம்ம ஆன்லைன் கிளாஸ் வரும்போது நியூ ஒர்க் ஷீட் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதனால் வந்து பழைய புக்கை எடுத்து தேடிட்டு இருக்காத, ஜஸ்ட்டு கிளாஸை மட்டும் கவனி, உனக்கு எல்லாமே புரியும். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் பண்ணியிருக்கிறது. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதா? டவுட் இருந்தால் கேட்டுக்கோ, இல்லை நம்ம நெக்ஸ்ட் சம் போவோம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ கொஷின் நம்பர் 2. The wheel of a road roller is 5 meter in circumference, max 12 revolution in 4 seconds. The speed of the road roller in kilometer is. கொஷின் புரியுதா? ரோடு ரோலர் இருக்குதுப்பா. ரோடு ரோலருடைய சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு எவ்வளவு? 5 மீட்டர் இருக்குது. சுற்றளவு வந்து 5 மீட்டர். ஓகேவா? 5 மீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய ஒரு ரோடு ரோலரு ஒரு முறை சுற்றுனா 5 மீட்டர். 12 முறை சுற்றினா என்னாச்சு? 12 5 60 மீட்டர் தூரம் அந்த ரோடு ரோலர் போகும். எத்தனை செகண்ட்லங்க? 4 செகண்டில். இதான் ஸ்பீடு, அதோட ஸ்பீடு.
இப்போ கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்டிருக்காங்க. மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னது 18/5. புரியுதா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன், உடனே ஆன்சர் வந்துடுமா? ஸோ எத்தனை டேபிள் இருக்கா இதை எடுத்துக்கோ. 4 15 60. இதை அடித்தோம்னா 3 5 15. ஸோ 3 24னா 2 ஆப்ஷன் தான் வரும். அப்போ 54 வருதா ஆன்சர்? ஆன்சர் 54. 3ஐயும் 18ஐயும் நீ மல்டிப்ளை பண்ணால் 54 வரும். இது புரியுதா? புரியலன்னா கேள்வி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கொஷின் நம்பர் 3. சாதாரண ஒரு ஃபிசிக்ஸ் சம்ஸ், ஃபிசிக்ஸு இருக்கு இல்லையா, அதுலேயே கேட்கக்கூடிய ஒரு சம். சவுண்ட் ட்ராவல்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 330 மீட்டர் பர் செகண்ட். ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ்னு அர்த்தம்? டிஸ்டன்ஸை தான் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இது ஸ்பீட் ஆயிடுச்சு, இது டிஸ்டன்ஸ். அவே இஸ் எ தண்டர் கிளவுட் வென் இட் இஸ் சவுண்ட் ஃபாலோஸ் தி ஃப்ளாஷ் ஆஃப்டர் 20 செகண்ட். இது டைம். ஓ, ஸ்பீடும் தெரியுது, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, டைமும் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே ஃபார்முலா ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எஸ்டி ஈக்குவல் டு டி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸ்பீட் என்னது 330, டைம் என்னது 20. கேட்டிருக்கிறது எதில் கேட்டிருக்காங்க? கிலோமீட்டர்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? 18/5 போட்டுப்போம். இங்கே செகண்ட்ஸை இருக்கக்கூடியதை ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம். அதனால் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஒரு 60 மினிட்ஸாக கன்வெர்ட் ஆயிடுது. ஓகேவா? அடுத்த ஒரு 60 அது ஹவர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். முடிஞ்சா? அடுத்து என்ன ஃபார்முலா? இந்த 6 டேபிள் 3 8s are 16. இந்த 2 வந்து இந்த 3, இந்த 3 கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன கிடச்சிருக்குது பாருங்கள், 33/5 கிடச்சிருக்குது. ஸோ 5ஆல் ஒரு நம்பரை 5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 66. 5ங்கிறது சிங்கிள் டிஜிட், ஒரு டெசிமலில் பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ 6.6 இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ கொஷின் நம்பர் 4. A person walks at a 5 km for the first 6 hours and at a 4 km for the next 12 hours. Find the average speed. சொன்னேன் இல்லையா, ஆவரேஜ் ஸ்பீடில் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரலி நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்முலா தெரியும், ஞாபகம் வச்சுக்கணும். ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்பீடு 2ab டிவைடட் பை a + b. ஓகேவா? ஸோ எந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே ஆன்சர். பாருங்க, பர்சன் வாக்ஸ் 5 km ஸ்பீடு, இது டைம். எகைன் இது ஸ்பீடு, இது டைம். அப்போ என்ன அர்த்தம்? ஃபார்முலானா எஸ்டி ஈக்குவல் டு டி தானே, அதானே? ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ண டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருது. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தேவை. அதனால் இந்த 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 30 km இஸ் தி டிஸ்டன்ஸ். ஆட் பண்ணிக்கிறோம். 4ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணு, 48. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு வந்துருச்சு. டோட்டல் டைம் டேக்கன் என்னது? இந்த 6ஐயும் இந்த 12ஐயும் ஆட் பண்ணு. ஸோ 6 + 12 சால்வ் பண்ணி பார்க்கலாமா? எவ்வளோ வருது? 78 டிவைடட் பை 18. புரியுதா? ஸோ 2 டேபிள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ண 3 2s are 6, 9 2s are 18. இங்கே வந்து 9 2s are 18. ஸோ again 3 டேபிள் போகுது. 1 3, 3 3s are 9, 3 3s are 9. இப்போ 13 டிவைடட் பை 3. ஸோ டினாமினேட்டரில் 3 வரனால ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் தான் வரும். இது ரெண்டும் வராது. புரியுதா? இப்போது how many டைம்ஸ் வரும்? 4 3s are 12. புரியுதா? 4 3s are 12. ரிமைண்டர் இருக்குது 1/3 km/h. ஸோ ஆப்ஷன் எது வருதுங்க? 4 1/3. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், நாட் டி. இப்போ இந்த சமயம் யாராவது புரியலன்னா கேளு, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 5.
கொஷின் நம்பர் 5 நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கான கவுண்டிங் டைம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். யாராவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா? வாட் இஸ் த ஆன்சர்? கவனிங்க, என்ன செய்யணும்? எ கார் கம்ப்ளீட் சர்டன் ஜேர்னி 12 hours. ஸோ டோட்டல் டைம் கொடுத்துட்டாங்க. டைம் தெரிஞ்சிச்சுப்பா. இட் கவர்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் 40 km/h. இது ஒரு ஸ்பீடு 1. ரெஸ்ட் இஸ் 60 km/h. இது ஸ்பீடு 2. டோட்டல் டிஸ்டன்ஸ் டியை தான் கேட்டிருக்காங்க. இப்போ டி ஃபார்முலா என்னப்பா? டி ஈக்குவல் டு எஸ்டி. ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ எல்லாமே ஹவர்ஸில் இருக்குது, எல்லாம் km/h இருக்குது. ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம். கவனிச்சிக்கோ, இப்போ எல்லாம் கவனிச்சிக்கோ. நான் சால்வ் பண்ணுறேன். வாட் இஸ் டிஸ்டன்ஸ்? டிஸ்டன்ஸ் டைமிங் என்னப்பா? ஃபஸ்ட்டு 12 hours எழுதிக்கலாமா? ஈஸி. இப்போ ஸ்பீடு தான், 2 ஸ்பீடு இருக்குது, S1 S2. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? 2AB ஆவரேஜ் ஸ்பீடு யூஸ் பண்ணுறோம்ப்பா. 2AB டிவைடட் பை A + B. அப்போது என்ன பண்ணலாம்? 2 × 40 × 60 டிவைடட் பை 2 ஆட் பண்ண 100. ஸோ இந்த ஜீரோஸ் கேன்சல் ஆயிரும். அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இது வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு டிலே ஆனிச்சுன்னா இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாரு. பாரு, 2 4s are 8, 8 6 are 48. ஸோ 8ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணு, யூனிட் டிஜிட் 6 வரும். ஸோ யூனிட் டிஜிட் 6 வரக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் 576. மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோ, 576 தான் வரும். எவ்வளோ எப்படி பாருங்கள், மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன்ஸ்லேயே வந்து 6ல் வரக்கூடியது ஒரே ஒரு சம் இருக்கனால ஈஸியாக 576 சொல்லிடலாம். கிளியர்? யாருக்கா டவுட் இருந்தால் கேளு. இப்போ கொஷின் நம்பர் 6. ஸோ இதுவும் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு தான். இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட டைமிங் கவுண்ட் டவுன் டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, கவனிங்க, இது எப்படி சால்வ் பண்ணுறது? சேம் ஆவரேஜ் ஸ்பீடு நிறைய ஃபார்முலா இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன கேட்டிருக்காங்க இல்லையா? ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீடு. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு எகைன் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் தான். ஓகேவா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னங்க? 2400. ஓகேவா? ப்ளஸ் 1100 ப்ளஸ் 600 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். டிவைடட் பை இப்போது டைமிங் கண்டுபிடிக்கணும். ஸோ டைமிங்கோட ஃபார்முலா T ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டுக்கு 2400 டிவைடட் பை அதோடைய ஸ்பீடு எவ்வளவு? 600. இப்போ இது எழுதக்கூடாது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எழுதுறேன். நீங்கள் டேரெக்டாக அப்படியே கண்டுபிடிக்கலாம். ஸோ 1100 டிவைடட் பை 275. 275 ஆமாம், 600 வரும். 1100 டிவைடட் பை 600 பார்த்துக்கோ. ஆப்ஷனில் அங்கே இதில் இருக்கும் கொஸ்டின்ஸில் 600. நெக்ஸ்ட் ஒன் தான் 600 டிவைடட் பை, ஸோ 600 டிவைடட் பை உங்களுக்கு வந்து 275. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து தேர்டு வந்து ஸ்பீடு வந்து 300 km/h வந்து யூஸ் பண்ணோம். அதனால் என்ன வரும்? இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். இது as usual 270 ஆயிரும். இந்த இடத்துல 300 மாறும். இது 275, இது 300. புரியுதா? ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? சால்வ் பண்ணால் உடனே ஆன்சர் இருப்பா. யாரும் சால்வ் பண்ணியிருக்கீங்களா? இது சால்வ் பண்ணலாமா? 6 4 24.
ஸோ 4 வந்துடும். ஸோ 275 இது போட்டிங்கன்னா இதுவும் 4 வரும், இது 2 வரும். அப்போ ஆக்சுவலி ஆன்சர் என்ன வருதுப்பா? டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஸோ 24 + 6 எவ்வளோ வருது? 30. ஸோ 4100 ஸோ 4100 கீழே வந்து 10. ஆன்சர் இஸ் 410 இஸ் தி ரைட் ஆன்சர். 410 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் ஸ்பீடு. 410 km/h அப்படிங்கிறது சரியான விடை. யாருக்காவது டவுட் இருந்தால் கேளு, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7 போகலாம். ஸோ சால்வ் பண்ண ரெடி ஆகிக்குங்க. உங்களுக்கான கவுண்டிங் டைம் ஸ்டார்ட் ஆயிரும். இப்படியா 30 செகண்டில் இதை சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப அவ்வளோ ஈஸியான சம். ஓகேவா? எ கார் கேன் கம்ப்ளீட்ஸ் எ சர்டன் ஜர்னி 8 hours at a speed of 54 km/h. In order to cover the same distance in 6 hours, the speed of the car must be increased by இன்னும் எவ்வளோ அதிகப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு ஒன்றுமே புரியலைங்க சார், என்ன சொல்கிறீங்கன்னே ஒன்றும் புரியல, செம்ம படித்து பார்த்தா தலைவலியாக இருக்குது அப்படின்னா உடனே இதை போட்டுக்கோ, வேறு எதுவும் தேவையில்லை. ST = D. ஸோ ஹவர்ஸ் 8, டைமை வந்து என்ன போட்டுங்க 8ன்னு போட்டுக்கோ. ஸ்பீடு கொடுத்துருக்காங்கன்னா 54 மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 54 × 8 தான் வரும். அப்படியே வச்சுக்கோ. இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்ல. அடுத்தது என்ன கேட்டிருக்கான்? 6 hours கொடுத்து ஸ்பீடை கேட்டிருக்கான்ப்பா. ஸ்பீடு கேட்டால் என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தானே. இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிச்சிக்கோம் பாரு. 54 × 8, டைம் என்னது? 6 வந்துடுச்சா? புரியுதா? அப்போது டேபிள் என்ன யூஸ் பண்ண போகிறோம் நம்ம? 6 டேபிள். 6 9 54. புரியா? இப்போ 72 தான் இப்போ வருது. 72 km/h. இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குப்பா? 54லேருந்து 72க்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது? மைனஸ் பண்ணிப்பார். 18 km/h வந்துருக்குதா? புரியுதா? 18 km/h. இது அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிள். 30 செகண்டில் நம்ம வந்து சொல்லிடலாமே. சப்போஸ் இது வந்து நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா டேரெக்டாக இப்படியே எழுதலாம்ல. டேரெக்டாக எழுதலாம். ஸோ 54 × 8 / 6 அப்படின்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் நம்பர் 8. உங்களுக்கான கொஷின் நம்பர் 8க்கான டிஸ்பிளே தெரியுது பாருங்கள். ஸோ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். சால்வ் பண்ணி சீக்கிரம் சொல்லிடணும் வித்தின் 60 செகண்ட். ஓகே, யாராவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு குழு கொடுத்துருக்கேன், அதில் குழு இருக்குது பாருங்கள். The two men start together to walk a certain distance, a 4 km/h ஒரு ஸ்பீடா, இன்னொன்று 3.2 km/h செகண்ட் ஸ்பீட். The first person arrives 30 minutes earlier. சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏர்லியர்னு ஒரு குழு வந்திருக்கு பாரு, முன்னதாக பின்னதாக. இப்போ ஏர்லியர் லேட்டு வந்தாலே என்ன ஃபார்ம்லப்பா? AB / A - B
எக்ஸ் ப்ளஸ் ஒய் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஒரு ஸ்பீடு வந்து 4 கிலோமீட்டர், புரியுதா? 4 கிலோமீட்டர். இன்னொன்று வந்து 3.2 கிலோமீட்டர் டிவைடட் பை 4ஐயும் 3.2ஐயும் மைனஸ் பண்ணிக்கோ. இன்ட்டு என்ன வரும்ப்பா, 30 மினிட்ஸ், அதான் எக்ஸ். ஒய் வந்து 0 ஆர் எக்ஸு வந்து 0, ஒய் வந்து 30. அது மினிட்ஸில் இருக்குது, இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து கிலோமீட்டரில் இருக்குது. ஓகே, அதனால் டிவைடட் பை 60 போட்டுட்டிங்கன்னா ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ 1/2வா, இந்த 2 கேன்சலாக 2 ஆயிருமா? புரியுதா? இப்போ 2 × 3.2 எவ்வளவு? 6.4. 6.4 டிவைடட் பை கீழே என்ன வரும்? 0.8. ஸோ 2 டெசிமலும் கேன்சல் ஆயிரும். புரியுதா? அப்போ 64 டிவைடட் பை 8 எவ்வளவு? 8 கிலோமீட்டர் அப்படிங்கிறது சரியான விடை. டவுட் இருந்தால் கேள்வி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 9. ஸோ நெக்ஸ்ட் ஒரு அருமையான சம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, செம்ம கவனிங்க. எ மோட்டாரிஸ்ட் கேன் கவர் எ டிஸ்டன்ஸ் 60 கிலோமீட்டர் இன் 50 மினிட்ஸ். அதாவது டோட்டலாக வந்து 50 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. 60 கிலோமீட்டர் தூரம். இது பாரு, டிஸ்டன்ஸு, இது டைம். கிளியர்? பை மூவிங் அட் எ ஸ்பீடு, அந்த ஸ்பீடு தான் மாற்றுறான். புரியுதா? ஸ்பீடு வந்து மாற்றுறாங்க. பாருங்கள், எக்ஸ் கிலோமீட்டர் ஸ்பீடில் எவ்வளவு தூரம் போகிறான் அவன்? 15 மினிட்ஸ் போகிறானாமா. அப்போ என்ன மீனிங்கு? 50 மினிட்ஸில் 60 கிலோமீட்டர் போகிறான். 15 நிமிஷத்தில் எவ்வளவு தூரம் போவான்? புரியுதா? இதுதான். ஸோ 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இது 3 போட்டுக்கிட்டிங்கன்னா 18 கிலோமீட்டர் தூரம் போகிறானாமா. புரியுதா? அடுத்தது ஸ்பீடை வந்து டபுள் பண்ணுறான், 2x. அதே 60 டிவைடட் பை 50 தான். எத்தனை நிமிஷத்தில் போகிறான் அவன்? 20 மினிட்ஸில் போகிறான்ப்பா. 20 மினிட்ஸில் போகிறான். அப்போது என்ன வரும்? இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இந்த 5 வந்து 4 ஆயிரும். இப்போ 24 ஆயிடுது. இப்போது ஆல்ரெடி என்ன நடந்திருக்குது? டோட்டலி 50 மினிட்ஸில் 15 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு, 20 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? ரிமைனிங் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. அந்த 15 மினிட்ஸில் 3x ஸ்பீடில் அதே மாதிரி 60 டிவைட் பை 50 எகைன் 15 மினிட்ஸ்னால் 80. புரியுதா? ஸோ இது 1 டைமில் இருக்குது, இது அப்படியே வச்சுக்கலாம். இது 2 டைம்ஸில் இருக்குது, டிவைட்ஸ் பண்ணிக்கலாம், 12 ஆயிரும். இது 3 டைம்ஸில் இருக்குது, டிவிஷன் பண்ணிக்கலாம், 6 ஆயிரும். இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வருது? 36 கிலோமீட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 36 இஸ் தி ரைட் ஆன்சர். ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். டோட்டலாக ஆட் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். கிளியர்? டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோ. எப்படி சார் வந்துச்சு 36 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10. கொஷின் நம்பர் 10. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சம் இது. இல்லை எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம், இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கவனிங்க, எப்படி சால்வ் பண்ண கொஷினை படித்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. இன் கவரிங் சர்டன் டிஸ்டன்ஸ் த ஸ்பீட் ஆஃப் A and B ஆர் இன் தி ரேஷியோ 4:5.
ஏ டேக்ஸ் 30 மினிட்ஸ் மோர். நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன். மோர்னு வந்தால் என்ன செய்யணும், மோர்னா மீனிங் என்ன, லெஸ்ஸுனா மீனிங் என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோர், லெஸ், இன்க்ரீஸ், டிக்ரீஸ் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்ப்பா, டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் வித்தியாசம்னு அர்த்தம். புரியுதா? ரைட். தென் த டைம் டேக்கன் பை ஏ இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணுறேன், கவனி. எப்படி சால்வ் பண்ணுறது, ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் தான். பாருங்கள், ஏ இருக்கிறான், பி இருக்கிறான், அவனுக்கான ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ 4:5. இப்போது டைம் டேக்கன் தான் கேட்டிருக்காங்க. டைம் எப்படி இருக்கும், ஸ்பீடும் டைமும் ரெசிப்ரோக்கில் இருக்குமா, இந்த 5 இங்கே வந்துடும், இந்த 4 இங்கே வந்துடும். அது ரெசிப்ரோக்கில் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போது ஏ டேக்ஸ் 30 மினிட்ஸ் மோருன்னு கேட்டால் டிஃப்ரென்ஸ் தானே சொல்லியிருக்கேன். இந்த 5க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, ஒரு ரேஷியோக்கு தான் 30. புரியுதா? கேட்டிருக்கிறது ஏவை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதான ஏ 5 × 30 போட்டினா 150 மினிட்ஸ். இப்போ 150 மினிட்ஸ்னால் என்ன அர்த்தம், ஸோ 60 மினிட்ஸு ப்ளஸ் 30 மினிட்ஸ்னா 2.5 hours இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 10 சம்ஸே திரும்ப போட்டு பாருங்கள். ஸோ டவுட் இருந்தால் அடுத்த கிளாஸில் நீங்கள் கேட்கணும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இது பார்க்கலாம்.